இவர் இவ்ளோ பெரிய மூத்த ஊழியரா இருக்கிறாரே, மூத்த போதகரா இருக்கிறாரு, ஜனங்கள வழிநடத்தக்கூடியவரா இருக்கிறாரு. இவ்ளோ பெரிய பதவியில, இவ்ளோ பெரிய மெச்சூர்டான ஸ்தானத்துல இருந்து கூட, என்னோட துக்கத்த இவரால புரிஞ்சுக்க முடியலையே! அது மட்டும் இல்ல, இவர் என் கூட பொறந்தவரு. ஆனா, என்னோட வலிய உணராம இருக்கிறாரே! அப்படின்னு சொல்லி நீங்க அங்கலாய்க்கிறீங்களா? ஆமாங்க. நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அப்படித்தான் இருக்கிறாங்க. அதுக்கு வேதத்துல நல்ல ஒரு உதாரணம் கூட இருக்குது. அது மோசேயும், ஆரோனும் தான். மோசே பாருங்க மிகப்பெரிய தலைவரா இருக்கிறாரு. ஜனங்கள வழிநடத்துறாரு. இப்போ ஆரோனுக்கு ஒரு சம்பவம் நடக்குது. ஒரே நாள்ல ஆரோன் தன்னோட 2 குமாரர்கள இழந்து போறாரு. அந்த துக்கத்துல அவர் ஒரு மூலைய உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்போ, இவர் திட்டுறாரு ஆரோன. "நீ ஏன் பரிசுத்தமானத சாப்பிடாம இருக்கன்னு" சொல்லி ரொம்ப கோவப்படுறாரு. ஆமாங்க. நம்ம துக்கத்த ஆண்டவர் தவிர யாராலுமே புரிந்து கொள்ள முடியாது. அது கூட பொறந்தவங்களானாலும் கூட.